அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், வேதனை, அவமானம். இந்த சூழ்நிலையில அவர்களுடைய நம்பிக்கையானது உறுதியாக இருந்தது. அதனால் தான் இன்று இவரை ஒரு புனிதராகவே திரு அவையானது உயர்த்தி இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு, எத்தனை ஆண்டுகள் இருந்தது என்றால், ஏற்கனவே அவர் வாழ்க்கையில் 32 ஆண்டுகளாக கண்ணீரோடு, வேதனையோடு தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி எல்லா சூழ்நிலையிலுமே அந்த கண்ணீர் வேதனை மத்தியிலே, அவமானங்கள் மத்தியிலே, இயேசு மட்டும்தான் எனக்கு சொந்தம், இயேசு மட்டும்தான் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று நம்பிக்கை தோய்ந்து விடாமல் தொடர்ந்து இயேசுவோடு இணைந்து பயணித்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் இயேசு கிட்ட போயிட்டு கண்ணீரோடு கதறி ஜெபித்திருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு அவர்கள் புனிதராக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் வாழ்க்கையிலே கணவனோடு பிரச்சனை, கணவன் குடிகார கணவன் மனமாற வேண்டும் என்று ஜெபித்தார்கள். கடவுளோடு அவர் வர வேண்டும் என்று, இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் என்று கணவனுக்காக பல ஆண்டுகளாக ஜெபித்தார்கள். மீண்டுமாக தன்னுடைய மகன் இளம் வயதிலே ஏறக்குறைய 17 ஆண்டுகளாக கடவுளை அணுகாமல், அவரை அன்பு செய்யாமலே அவர் வாழ்ந்தார். அந்த பாவ வாழ்க்கையில் அவர் மீண்டு வர வேண்டும், என் மகன் நல்ல மனிதனாக உருவெடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு குருக்கள்கிட்ட போய் முறையிடுறாங்க, ஆயர்கிட்ட முறையிடுறாங்க. எதுவுமே நடக்கலை. தொடர்ந்து அவர்கள் முயற்சியில தளர்ந்து போகாம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய கடின அந்த ஜெபம், விடாமுயற்சியான நம்பிக்கை தன்னுடைய மகனை மனம் மாற்றியது.